உரப்பட்ட தாலி எல்லாம் கோவிந்தா கோவிந்தா உரப்பட்ட தாலி எல்லாம் கோவிந்தா கோவிந்தா அங்க அவன் உண்டிகளை ரப்புதாடா கோவிந்தா கோவிந்தா உண்டிகளை ரப்புதாடா கோவிந்தா கோவிந்தா உண்ட காலக்கண்ணி கோவிந்தா கோவிந்தா ஐயா உனக்கு உண்ட காலக்கண்ணி கோவிந்தா கோவிந்தா காலக்கி கல்யாணம் பண்ண கோவிந்தா விட்டு பல்ல காலைக்கு கல்யாணம் பண்ணே கோவிந்தா கோவிந்தா கல்யாணம் செய்த கால கோவிந்தா கோவிந்தா கல்யாணம் செய்த காலே கோவிந்தா கோவிந்தா அது கால கிளப்பிக்கிச்சு கோவிந்தா கோவிந்தா அது காலே கிளப்பிக்கிச்சுடா கோவிந்தா கோவிந்தா திருப்பதிக்கு போய் வர நாராயணா திருப்பதிக்கு வர நாராயணா திருப்பதிக்கு போய் வர நாராயணா திருப்பதிக்கு வர நாராயணா கோவிந்தா 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 அடிச்சா அந்த பின்னால அந்த பல்லு புடிச்சு போச்சு அது பேர் பல்லு புடின்னு போடு பல்லு தான் புடிக்க போகுது பல்லு வச்சு எப்படி தான் போனா நீ முத்த கொடுத்து டேய் இதுக்கு மூயமா நீட்டி மூக்கு சரி வருது வெட்டக்கா மலையானே ஐயா வடக்க மலையானே டேய் சாங் பேர் ஓய்ங்க சொல்ற மூக்கு சரியா அவன் மோர பாரா ஆள மூக்கு சரி வருது பாரு ஆமா பஞ்சாமிரதம் மாதிரி வாயில போட்டு டேய் துவரங்கா கோதுரா டேய் துவாகபுரி வாசா சாங் பேர் ஓய்ங்க சொல்றத பாத்து வச்சு டேய் நான் தான் பையா அங்க தூக்கத்துல பா முரகரி வர்த்தா கூடகரி வர்த்தா பண்டிகரி வர்த்தா டேய் கூடகரி வர்த்தா முரகரி வரதா எங்க நக்கராயோ ஆமா வாய்டா பட்டாளங்கள சக்கரைக்கு கொட்டி 10 நக்கி இருக்கறாருங்க போடுன்னு வச்சு எங்க இருக்கிறாயோ அரே குசுட்டா ஹரே கிருஷ்ணா ஜானகிரியில மணல வர்றா ஜானகி மணாலா பக்கப்பாட பக்கத்துல சாராய பானை பல்லு மேல போட்டு டேய்
பகவானே 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 ஓலகொத்து பெருமாளே ஓலகொத்து பெருமாளே வளவட்ட பெருமாளே அது போட்டன டேய் பூஜை பரா உலகளந்த பெருமாளே உலகளந்த பெருமாளே உனக்கு பகவான் பேர் சொல்ல தெரியல. பகவான் பேர் சரி எனக்கு பெருத்த பெறாத்தற பகவான் பேர் சொல்லி எங்க போறப்பா பகவான வேண்டிக்கிறேன். ஏய் முக்கால கஷ்டம் நீங்கிட்டா. ஏய் மலையானே ஆண்டவா உன் சன்னதிக்கு வந்து 3 மயில ஒரு மயிர் குடுக்குற பெறாத்தற. யா மயிரியா பொண்டாட்டி மயிரியா. ஏய் முடி காணிக்கை குடுக்குற பெறாத்தற. ஏய் இவரு எல்லைமேச்சி உண்டிக்கு எடுத்து போய் இந்த உண்டிக்கு கொண்டு போய் அங்க வச்சிட்டு திருப்பதி நடக்கிற உண்டிக்கு ஆட வச்சிட்டு அங்க இருக்கு பாரு பெரு பெருத்த தொம்பா அப்புறம் கேலசாச்சு ஏறி போறபோது ஆத்து போறபோது ரோட்டு போறபோது கேட்ற போறபோது இதெல்லாம் வாங்கி பை வைக்க. என்ன பை வைக்க போற? பூரா கருவாடு வெர்ச்சி சித்தெரும்பு சாலை விட்டு ஆட்டு பண்ணி ஓட்டி அந்த படம் வெர்ச்சி 10 பூனை காவல் கூட போறான். அண்ணே குத்தா போதா வரமலையா. ஏய் சரி பக்தி வா. ஏய் பகவான் வேண்டி திருப்பதி போறேன். ஆமா காலாலே நடந்து போறேன். இல்ல நான் பறக்கிட்ட தூக்கிட்டு போவாங்க. ஏய் காலாலே நடந்து போறாரு. ஏய் மூணு பக்தி மெச்சி தோண்டி மெச்சி பக்தி மெச்சி பகவான் ஏன் வந்துக்கிறாரு பகல அப்படிங்க உன்னை பாக்குறதுக்கு பகவான். ஆமா பகவானே பகவானே அவங்க பேசில நான் பகவான் கூட்டு கட்டிக்கிறாரு. பகவானை பாக்குறேடா. ஏய் தேக்கினார் பகவானே 4 வருஷத்துக்கு முன்ன 7 நாள் திருப்பதிக்கு நடப்பாயிரமா போய் கீழ போட்ட குர்னாவளா மேல ஓட மாட்டேன் ஜர்கிண்டி போடிட்டான். அது அந்த போய் பகவானை பார்க்காத அப்பேர்ப்பட்ட பகவான் என் பக்தி மெச்சி இங்க வந்துறாரு. இந்த ஊருக்கு வந்துறாரா அவரை நான் பார்க்க போறோம். தேக்கினார் இங்க பாருடா. யாரு ஏய் இதெல்லாம் போய் ஊருக்கு பாருடா. நான் ஊத்து பாக்குறா. ஏய் ஊத்தி அங்கேயே ஊத்து பாக்குறா. இவதான் பகவான். இவர் யார் தெரியுமா? யாரு? பொட்டாட்டை வாத்துறான். பகவான் தானே. ஒரு பேருக்கு சொல்ல பொட்டாட்டை வாத்தமோனே. இது யார் தெரியுமா? யாரு? எங்க அக்கா மாமன். எப்படி சொல்ற? ஏறி நீ சாராங்க திரும்ப தடறாங்க வந்து போலீஸ் சொன்னாங்க பாரு. அன்னைக்கு சீமக பெண்ணாங்க புடிங்கிட்டு ஓட இன்னைக்கு தான் வந்துறோம். நீ வந்துடா. வருது. ஏய் இது கடவாடி கிடையாது. அவர் ஊதக்கூடிய புள்ளாங்க கூட தகட்டி புடி வந்துறாங்க. இது சக்கரம். ஏய் இது அவர் கையில இருக்கக்கூடிய சுதர்சன சக்கரம். நாளைக்கு உப்பு வண்டிக்கார எப்படி ஓலமா உப்பு எழுத போறாங்க. கோலமா உப்பு இல்ல கோலமா உப்பு. இது அவர் கையில இருக்கக்கூடிய சுதர்சன சக்கரம். இது அவர் ஊதக்கூடிய புள்ளாங்க. நான் ஊதனால ஊதாது. அவர் ஞானத்தா ஊதனால ஊதும். அவர் ஊதுறாரு. ஆமா. எங்க அக்கா மாவன தான் நேரா மாமா கேட்பா. இவர் கமலேகர காரணம் என்ன? சரி உன் நாம என்ன நாம? யோ என் நாமத்தை கேக்குறேன். ஆமா. இந்த அஜிப்சா பஜிப்சா வாங்குற கடை. இந்த மகளிர் மன்றத்துல லோன். அரசுவாஜாரிட்டு வாங்குற கடை. அவர்கிட்ட 3 லட்சம் ரூபாய் வாங்கிக்கிறேன். 3 லட்சம். 1 2 கிடையாது. இந்த கடலாம் எப்படி கேட போயிட்டு கடை தெரியுமா? கடம்பட்டி உடம்பட்டி உடம்ப காப்பாத்து. கடம்பட்டி உடம்பட்டி உடம்ப காப்பாத்து. கடம்பட்டி உடம்பட்டி உடம்ப காப்பாத்து. கலகார கேட்டாக்க நாமத்தை சாத்து. கலகார வந்திட்ட நாமத்தை சாத்து. கலகார கேட்டாக்க நாமத்தை சாத்து. கலகார கேட்டாக்க நாமத்தை சாத்து. நாமத்தை சாத்து. அப்படி கடங்காரனே ஏமாத்திர நாமம். அரசுவாஜாரிட்ட 3 லட்சம் வாங்கிக்கிறேன். ஆமா. அவருக்கு போடுற கடகார நாமம் இது. சரி ரீடா டேய் என்ன திரும்ப வரைக்கும் அவருடைய திருநாமத்தை பாடுறேன். எங்க இது? யாரோட நாம அங்க இருக்குது. எங்க இருக்கோம்? இந்த முகத்துல நெத்தில பாரு. ஐயோ பகவானே பகவானே கோயிந்தா குஞ்சிபுர கோயிந்தா குஞ்சிபுர கோயிந்தோ குஞ்சிபுர கோயிந்தா குஞ்சிபுர கோயிந்தா குஞ்சிபுர கோயிந்தா. யாரவா நம்ம வந்து சாப்பிட்டு பாத்ரூம் போனல ஒண்ணுக்கு போனா ஆமா மூத்திர விடுறா போனோம். 2 ஒண்ணுதான். அப்ப போனது அப்ப இருந்து குஞ்சு தேங்க போச்சு. அந்த குஞ்சி இல்லையா? நான் கல்யாணம் பண்ண அக்கா மகள் சேர்ந்து ஒரு கோழி குஞ்சு கொடுத்தாங்க. கோழி குஞ்சு. இந்த கோழி குஞ்சு வளர்த்துடுவா. ஒண்ணு 10 ஆகும் 20 ஆகும். ஒரு கால் போடு அரை போடு தண்டராம்ல கொண்டு எடுத்து போட்டுக்கோ அப்படின்னாங்க. ஏய் அந்த நேரத்திலே பாதுகாப்பா வளர்த்துறாங்க குஞ்சு. 2 கையில புடிச்சே தூங்குவாரா வாடா. என்னடா அந்த குஞ்சு? ஏய் கோழி குஞ்சு. ஆமா. மூக்கு செவுப்பா இருக்கு அந்த குஞ்சுக்கு. அது கூட மாத்திரா. ஆமா. அவளை பாதுகாப்பா வச்சிருந்த குஞ்சு இவர் யாரா இருப்பாரு கைடா பக்கிரத்துக்கு நிச்சய அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ராவாளையா முன்னாடி குஞ்சு இல்ல மாமா நைவரா முன்னாடிக்கு எந்த நேரமும் கையில வச்சுட்டே தூங்குவோம். ஒரு கோழி குஞ்சுக்கு 1000 கோழி வச்சு தருகிறேன். எத்தனை குஞ்சா? 1000 கோழி வச்சு தருகிறேன். 1000 குஞ்சு தரியா? நீ திட்டுக்கான நம்ப முடியாது. எதுக்கே கூட்டாரு கேட்டு பாக்குறது குஞ்சுக்கிறாரு. ஏ
உள்ள ஆராயி என்னடா தொடர்பு கட்டு இப்பதான் மாமான்றான். யாருல ஏன்டா இல்ல நான் ஆண்ட ஏலம்படாது அத்தா என் பேட்ல நிதி கொத்தா ஏன்டா ஓவர் வச்சிர அடியாருல ராவானா குஞ்சில மாமா நல்ல ஆமா பகவான் காலை பிடிச்சனா ஆள மட்டும் பிடிச்ச காலை பிடிக்கதா ஒரு கையாடி பிடிச்சா காலைதான் பிடிச்சா ஏ பத்தா என் கிட்ட தானே ஒரு குஞ்சு தீங்கு போச்சு உன் குடும்பத்துல 1000 குஞ்சு உண்டாக்கிறேன்றாரு கூட்ட திறந்து பாரு குஞ்சுக்குதா பாரு ஆட்டாட்டு வீட்டு வருவல வருவேன் முன்னாடி கட்டையில அடிக்கிற நீ கட்டையில செய்ய கொட்டையில அடிப்ப வந்தாங்க என் குட்டி சின்ன குட்டி ஒரு குஞ்சு உள்ள போனா ஒரு குஞ்சு வெளியே வரணும் ஒரு குஞ்சு வாங்கினா சாமியோ என் வீட்டுக்காரி குட்டி சின்ன கூட்டம் சாமி ஒரு குஞ்சு உள்ள போனா ஒரு குஞ்சு வெளியே வந்துடும் ஒரே ஒரு குஞ்சு குடி சாமி அப்படியே தெரிகிறேன் அப்ப அந்த ஒரு குஞ்சு வாங்க மணாரம் ஆகுது சாமி இச்சபையில் இருக்கக்கூடிய மாதா பிதா குரு பெரியவர்களுக்கும் ஈன்ற தாய் தந்தைமார்களுக்கும் நாடக நண்பர்களுக்கும் நாடகத்தை கட்டுத்தந்த நாடக ஆசிரியர்களுக்கும் ஊர் பெரியவர்களுக்கும் என் உறவினர்களுக்கும் என் சிறந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சாமி பத்து தூங்குறவங்களுக்கும் அவங்க தாலியை சொல்லணும்னு சக்காந்துங்க ஏறி வேலை தூங்குற மாதிரி கை தூங்குறாங்க எப்படி அண்ணன் கேட்டா அவங்களும் அவர்களுக்கும் நம்முடைய சிறந்த வணக்கம். ஆமா அதையும் தவிர கவனமும் தெரிவிக்கிறேன். ஆதி சாமி சாத்த கை அவன் வார கை அவன் போறங்கை இந்த உலகத்தில் உள்ள போய் அடிச்சு உட்காரு அடி கொஞ்சம் போய் யாருக்கு போய் பாணி பிசி பாணி சொல்லுவாங்க வரும்போது கொஞ்சமா தண்ணி விட்டுவாங்க நீங்க பாட்டு இந்த உலகத்தில் அண்ட சராசரங்களையும் என் புத்தியின் மூலமாக காத்து வைத்திருக்கூடிய வைகுந்தமே பொற்பிடமாக கொண்ட ஸ்ரீமன் நாராயணன் என்று தெரிந்து கொண்டாயா? அதையும் தவிர அவங்க போல போற முடியுதா அதையும் தவிர முதலகமான ரோத யுகத்தில் ஆதி என்று சொல்லக்கூடிய திருவண்ணாமலை என்னும் நகரில்
திருவண்ணாமலை நகரில் திரிகுடா நதிகரையில் திரிகுடா நதிகரையில் கஜேந்திரன் என்று சொல்லக்கூடிய யானையாகப்பட்டது தினந்தோறுவனுக்கு பூஜை செய்வது வழக்கம். யானையாகப்பட்டது ஜலமருந்த திரிகுடா நதிக்கு சென்றது. அந்நதியில் கராயணம் சொல்லக்கூடிய முதலையானது வசித்து வந்தது. யானையாகப்பட்டது தண்ணீர் குடிக்க செல்லும் பொழுது முதலை யானை காலை கவி விட்டது. யானையோ ஆதிமூலமே என்று கூசமிட்டது. நானோ என் கையில் இருக்கும் சக்கரத்தை விட்டு முதலை கைத்தரத்து சம்பாரம் செய்தேன். அந்த யானையை காட்டுதினால் அன்று முதல் இன்று வரை எனக்கு ஆதி மூலம் என்று பேர் வந்தது. அதையும் தவிரவும் இன்னும் தெரிவிக்கிறேன். மாயா பத்மாசுரனாகப்பட்டவன் என் மைத்துனராகிய பரமனிடத்திலே யார் தலைமையில் கை வைத்தாலும் பற்றி எரிய வேண்டும் என வரத்தை பெற்றான். அவ்வரம் பலிக்க வேண்டும் என்பதை சோதிப்பதற்காகவே சிவபெருமானே கை வைக்க தொடங்கினான். அப்பொழுது சிவபெருமான் எங்கும் ஓடினார். எங்கு போனாலும் பத்மாசுரன் விடவில்லை. அப்பொழுது சிவபெருமான் என்னை நினைத்தார். நாராயணா, என்னை நினைத்ததால் நானோ ஒரு மோகினி பெண்ணாக உருவெடுத்து அவன் பத்மாசுரன் முன் நின்று பத்மாசுரனானவன் என்னை கண்டு காம மோகத்தில் பெண்ணே கண்ணே என்னை சேரவா என்று ஓடி வந்தான். நானோ என்னை சேர வேண்டும் என்றால் உன் மீது அசுத்தமாக இருக்கிறாய், நீ எங்காவது சென்று நீராடி விட்டு வா என்று கூறினேன். அப்பொழுது அவன் எங்கு தேடியும் நீர் கிடைக்காதபடி செய்து விட்டேன். அதன் பிறகு ஓடி வந்து பெண்ணே எங்கும் ஜலம் கிடைக்கவில்லை என்று சொன்னான். நானோ கானகத்தில் சென்று மாட்டு ஆளு குழம்பில் இருக்கும் மாட்டு குழம்படியாவது சிறிது தண்ணீர் இருந்தால் அது தலையில் தலை கொண்டு வா, தொட்டு தலைமையில் வைத்துக்கொள் என்று கூறினேன். அவன் எடுத்து தலைமையில் வைத்ததும் வாங்கிய வரத்தை மறந்து அவன் அதை தொட்டு தலைமையில் வைத்தான். வைத்ததும் பத்மாசுரன் பற்றி அது மட்டும் இல்லாம பரமசிவனே வந்து என்னிடம் எப்படி அவன் அழைத்தாய், அந்த பத்மாசுரனை எப்படி அழைத்தாய் என்பதை என்னிடம் கேட்டார். நானோ மோகினியாக சென்று அவனை அழைத்தேன் என்று சொன்னேன். மோகினியாக சென்று அழைத்தேன் என்று கூறினேன். மோகினி பெண்ணாக அவர் முன் உருவெடுத்து நின்று அந்த உருவத்தை என்கிட்ட காட்டுன்றாரு மைத்துனர். நீ என்ன பண்ணீங்க? திருப்பி உருவெடுத்து அப்பொழுது சிவபெருமான் என் மீது ஆசையால் என்னிடம் சேர்த்து விட்டார். ஆகையால் அதிலிருந்து
விந்தாகப்பட்டது வெளிப்பட்டது பூமியிலே பட்டால் தாங்காது என்று நான் கையில் பிடித்துக் கொண்டு கையில் பிறந்தவன் அரிக்கும் சிவனுக்கும் பிறந்ததால் ஹரிகர புத்திரன் ஐயப்பன் என்றும் ஐயனாரப்ப என்றும் பேர் சூட்டிவிட்டோம். அதுவும் தவிர இன்னும் தெரிவிக்கிறேன். கம்சமன்னனை ஆகிய அம்மனை தேவகிக்கு எட்டாவது பிள்ளையாக மடிவில் கடிதம் செய்து அதில் தவிரவும் தெரிவிக்கிறேன். வைகுந்தத்திலே அமர்ந்து வரக்கூடிய பக்தர்களை காட்சி தருவோம். சொல்லுங்கடா வந்து உட்காரா நீ தானே சாச்சா அவரா சாச்சாரா வேற போடுறேன் தலை தெத்து போறான் வந்து உட்காரா உன் தலை தெத்து அது நம்பில்தான் நம்பில்தான் பையன் பெருசா வரும் கிளிப் போட்டு வச்சிருக்கேன் அடிச்சா போதும் போதும் ஹைட்டா போனா வெளிச்சிங்க இருக்கு கழகமும் சுகமாக இருப்பீங்க இருப்பாய். அதையும் தவிர நீ ஏன் எந்த காரணமும் இல்லாமல் என்னிடம் வரமாட்டாய். என்ன காரணத்திற்காக வந்திருக்காது கூற. படையாப்பா படையாப்பா ஓய் வச்சிர போறா வந்து தாத்தா நான் இந்த திருலோகம் சுற்றி வரும் பொழுது கானகத்திலே ஒரு காட்சியை கண்டேன் தாத்தா. அதை உங்களிடம் சொல்லலாம் தான் ஓடி ஓடி வந்தேன் தாத்தா. கானகத்தில் கண்ட கானகத்தில் வழியாக வருகிற பொழுது என்னை காட்சியை
பேரனே விளக்கமாக கூறு பேரனே. நானே இதை பார்த்தேன். என்ன பார்த்தேன்? என்ன காட்சி கண்ட? தாத்தா ரத்தினபுரியை யாதம் ராஜாராம் தாத்தா ராஜாராம் ரத்தினபுரியை யாதம் ராஜாராம் தாத்தா ஆனால் தாத்தா அல்லது பேரனே கானகத்தின் வழியாக ரத்தினாபுரியை ஆண்டு வரக்கூடிய பைலாசூரனுக்கும் பாதாபி எனதாபி என்று சொல்லக்கூடிய 2 சூரர்களை கண்டேன் தாத்தா. சூரர்கள் தாய் தந்தை பேரோ என்ன பேரு? அல்லது பேரனே தாத்தா அந்த சூரர்கள் அந்த சூரர்களே தாய் தந்தை பேரு எங்க போறாங்க? எங்க போறாங்க? அவங்க தாய் தந்தை பேரு தாத்தா அல்லது பேரனே தந்தை பைலாசூரன் தாயார் மாயாவோதி தந்தை பைலாசூரன் தாயார் மாயாவோதி தாத்தாவே எங்கள் தாத்தாவே கைலை மாலைக்கு சென்று கைலை மாலைக்கு தாயார் ராஜா போராடாம் ராஜா போராடாம். ஆனால் தாத்தா அவர்களுடைய அந்த சூரர்களின் தந்தையின் பெயர் பைலாசூரன், தாயார் மாயாமோகினி ஆகும். அவர்கள் இருவரும் கைலை மலைக்கு சென்று சாகா வரத்தை கடும் தவத்தை செய்து சாகா வரம் வாங்க போகிறார்களாம் தாத்தா. அல்லது பேரனே அப்படி சூரர்கள் சாகவரத்தில் இந்த உலகத்திற்கு பெரிய சங்கடங்கள் வருமே. பெரிய சங்கடம் வரும். இதற்கு என்ன பண்ணலாம்? நான் சொல்லுமா? தாத்தா, சரஸ்வதிக்கு செய்தி சொல்லுவே தாத்தா சொல்லுவே. சரஸ்வதிக்கு செய்தி சொல்லுவே தாத்தா நிறுவே. வாங்கிடும் வரத்தை நன்றி என்று சொல்லை. வாங்கும் வரத்தை அள்ளி என்று சொல்லை. ஆனால் தாத்தா உன் மருமகளாகிய சரஸ்வதிக்கு செய்தி சொல்லி அவர்கள் வாங்கும் வரத்தில் அக்னி என்ற ஒரு வார்த்தையை மட்டும் தடுத்தால் பிற்காலத்தில் அந்த வரம் பெற்ற சூரர்களை ஏதாவது ஒரு வழியில மடித்து விடலாம் தாத்தா. எல்லாம் எனக்கு தெரியும். என்ன சொல்வது என்னை பார்ப்பதற்காக சரி சரி தாத்தா நீ போயிட்டு வா. நான் பார்த்து நீ சொன்னபடியே சொன்னபடியே என் மருமகளை அழைத்து என் மருமகளை அழைத்து அந்த வாதாபி என்ற சூரன் சூரன் நாவில் அமர்ந்து நாவில் அமர்ந்து அக்னி என்ற வார்த்தை வராமல் அக்னி என்ற வார்த்தை வராமல் தடுத்து வருகிறேன். தடுத்து வருகிறேன். நீ சென்று வா. சென்று வா. சரி தாத்தா. வா மாதவா சொல்லு மாதவா. மாதவா. ஆ. மருமகளாகிய சொல்லக்கூடிய சரஸ்வதியை அழைத்து வாருங்கள். அப்படி கொண்டு வருகிறேன். இப்படியாக நான் ஒரு வார்த்தை கேட்டேன். மாதாகிய கண்ணன் அழைத்து இதோ மாதாபி எனதாபி நாவிலே அமர்ந்து அக்னி என்ற வார்த்தை வராமல் தடுக்க இதோ சரஸ்வதி அழைக்க சரஸ்வதி தன்பால் அன்னவரால் கதை தொடரும். சரஸ்வதி